கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவ கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. என்று உங்களோடு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆணையிட்டான். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் இக்கட்டு நாட்கள் நமக்கு உண்டு. இடுக்கண்கள் செய்கிறவர்கள் நமக்கு உண்டு நம்முடைய வாழ்க்கையில். ஆகவேதான் இயேசு சொன்னார், திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்னார். இக்கட்டு நாட்கள் பரிசுத்தவான்களுக்கும் வரும், பாவிகளுக்கும் வரும், எல்லா மனுஷருக்கும் வரும். அது வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த இக்கட்டு நாளிலே நாம் எப்படி தப்புவிக்கப்படுகிறோம்? தேவனை சார்ந்திருக்கும் பொழுது ஆச்சரியமாக நம்மை தப்புவிப்பார். இக்கட்டு செய்கிறவர்களிடந்து நம்மை விலக்கி காப்பார். அதிலிருந்து விடுவிக்கிற வழியை நமக்கு தருவார். பிரியமானவர்களே, இக்கட்டு வேளை வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? பதறுகிறோமா அல்லது சோர்ந்து போகிறோமா? சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு இக்கட்டு வேளைகள் வந்திருக்கும். இப்பொழுதும் எத்தனை இக்கட்டுகளிலே நீங்கள் இருப்பீர்கள்? சிந்தித்து பாருங்கள். கடன்காரர்கள் வந்து வெளியே நின்று தட்டுவார்கள். ஐயோ, எப்படி நான் சமாளிப்பேன், இந்த இக்கட்டிலிருந்து எப்படி விடுவிப்பேன் என்று சொல்லி நீங்கள் கதறிய நாட்கள் உண்டு. நோய், திடீரென்று சடிதியில் நோய் வரும். ஆண்டவரே, இது மரணத்துக்கு எதுவானதா என்று சொல்லி கலங்கி இந்த இக்கட்டிலிருந்து என்னை விடுவிப்பர் யார் என்று கேட்கிற நாட்கள் உண்டு. அந்த சூழ்நிலையில் இருப்பவர்கள் உண்டு. இந்த நேரங்களிலே நாம் எப்படி இருக்கிறோம்? சோர்ந்து போகிறோமா? கர்த்தருக்குள் நம்மை திறன்படுத்திக் கொள்கிறோமா என்பதுதான் கேள்வி. பிரியமானவர்களே, பல வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் நானும் என் மனைவி ஊழியத்திற்கு சென்றோம். என் பிள்ளைகளை வீட்டில் விட்டு நாங்கள் போக புறப்படும் பொழுது உறவினர்கள் வந்து, நீங்கள் போய் ஊழியம் செய்து வாருங்கள், நாங்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே முட்டம் என்று ஒரு இடம் உண்டு, அந்த இடத்திற்கு அழைத்து சென்று நாங்கள் அந்த கடற்கரையை சமீபமாக இருந்து விட்டு பார்த்து விட்டு வருகிறோம் என்று சொன்னார்கள். புறப்படும் பொழுது நாங்கள் சொன்னோம், பிள்ளைகளை கரையிலே வைத்திருங்கள், அது மிகவும் கொடூரமான ஒரு இடம், அது மனுஷரை காவு கொள்கிற இடம், அலைகள் பயங்கரமாக இருக்கும், கடற்கரை ஆழமாக இருக்கும், ஆகவே கவனமாயிருங்கள் என்று சொல்லி நாங்கள் செபித்து விட்டு ஊழியத்திற்கு போனோம். இரவிலே 12 மணி ஆகும். நாங்கள் திரும்பி வந்த பொழுது என்னுடைய 2 பிள்ளைகளும் படுக்கையில் இரத்த காயங்களோடு படுத்திருந்தார், உடம்பெல்லாம் மணல். நாங்கள் விசாரித்த பொழுது அந்த உறவினர்கள் சொன்னார்கள், பிள்ளைகள் அலையிலே காலை நனைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய அலை வந்தது, ஒரு ராட்சத அலை. எங்களுக்கு என்ன செய்வென்று தெரியவில்லை. பிள்ளைகளை அப்படியே கடலுக்குள் இழுத்து கொண்டு சென்று விட்டது. அந்த பிள்ளைகள் கத்தினார்கள், இயேசுவே என்னை ரட்சியும் என்று கத்தினார்கள். நாங்களெல்லாம் திகைத்து நின்றோம். திடீரென மறுபடியும் ஒரு பெரிய அலை புறப்பட்டது. அந்த அலையிலே அந்த 2 பிள்ளைகளையும் கொண்டு கக்கியது பாறை மேலே. நாங்கள் மண்டை சிதறி விடுமோ என்று சொல்லி பயந்திருந்தபோது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி தாங்கினார் போல ஒரு சிறிய காயங்களோடு தப்பித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். உள்ளம் உடைந்து போனது. நாம் ஊழியம் செய்யலாம், பரிசுத்தமாய் வாழலாம், எல்லா வகையிலும் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு இக்கட்டு உண்டு. பிரியமானவர்களே, அந்த இக்கட்டுகளிலிருந்து நாம் கடந்து போக வேண்டும். அந்த இக்கட்டிலிருந்து நாம் கடந்து போகும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை வசைப்பாடுகிறோமா? இத்தனை நாட்கள் அவரை சேவித்து என்ன பிரயோஜனம்? நான் ஆலயத்திற்கு காணிக்கை கொடுக்கிறேன், நல்லதை செய்கிறேன், நல்லவைகளை யோசிக்கிறேன், எவ்வளவு தான தர்மம் பண்ணுகிறேன், ஏன் எனக்கு வந்தது என்று கேட்கிறோமா? இல்லை என்றால் என் தேவன் நல்லவர் என்று சொல்லுகிறோமா? அந்த நேரங்களிலே இயேசுவை கூப்பிடுகிறோமா? இயேசுவை சார்ந்திருக்கிறோமா? அதுதான் என்று நாம் தியானிக்க போகிறோம். இக்கட்டு வேளையிலே அவர் அரணும் கோட்டையுமா இருக்கிறார் என்று சொல்லி நாகும் 1:7 சொல்கிறார். நம்மை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவருக்கு தெரியும் இக்கட்டு எப்பொழுது வரும் என்று சொல்லி. சில சமயங்களிலே அனுமதிக்கிறார் நம்மை சோதிப்பதற்காக. நாம் எப்படி
நாம் அவரிடத்தில் அன்பு வைக்கிறோமா மறுதலிக்கிறோமா என்பதை பார்க்கும்படியாக அனுமதிக்கிறார். கடன்காரன் வருவார்கள், நோய்கள் வரும், சஞ்சலங்கள் வரும், தவிப்புகள் வரும், தோல்விகள் வரும், இக்கட்டுகள் வரும், இடுக்கண்கள் செய்பவர்கள் சூழ்ந்திருப்பார்கள். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. தாவீதுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை உண்டானது. 1 சாமுவேல் 24 அதிகாரத்தில் அதை பார்க்கிறோம். 26 அதிகாரத்திலே பார்க்கிறோம். சவுலை ஒப்பு கொடுக்கிறார். தேவன் அவனை தாவீதின் கையிலே 2 இடத்திலே அவனுக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஒன்று ஒரு கெபியிலே சந்திக்கிறான், இன்னொன்று சவுல் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். 2 வேளையிலும் அவனோடு கூட இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் இந்த நாளிலே அவனை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார், அவனை குத்தி கொல்லு என்று சொன்னார். தாவீது சொல்லுகிறான், நான் அவனுக்கு இடுக்கண் செய்ய மாட்டேன். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அந்த மனிதனை அவர் தேவன் என்ன நடத்துகிறாரோ அப்படியே நடத்தட்டும், என்னால் அந்த குற்றத்தை நான் செய்ய முடியாது என்று சொல்லி கூட இருந்தவர்களை தடுத்து விடுகிறான். அவன் இக்கட்டு செய்யவில்லை, அவனுக்கு இடுக்கண் உண்டாக்கவில்லை. நாமும் அநேக வேளைகளிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்போம். எதிரி நம்முடைய கையில் கொடுக்கப்படும், சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்படும். அப்பொழுது நாம் வேத வசனம் என்ன சொல்லுகிறது, தேவன் நம்மோடு எப்படி பேசுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எந்த வசனத்தை கொண்டு நம்மோடு இடைப்படுகிறார் என்பதை பார்க்க வேண்டும். அபிஷேகம் பெற்றவனா, அவனை விட்டு தூரம் போய்விடு, அவனை துன்பப்படுத்தாதே. அவிசுவாசியா, தேவன் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய். அமலேக்கியரை அழிக்கும்படி தேவன் சொன்னார், சவுல் கேட்கவில்லை, முற்றிலும் அழிக்கவில்லை. அதனால்தான் சவுலுடைய வாழ்க்கையிலே அநேக துன்பங்கள் வந்தது. நல்லவர்களுக்கு தீமை செய்யாதே. அவிசுவாசிக்கு தேவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை இப்படி செய். அபிஷேகம் பெற்றவன் மேல் வாதி சொல்லாதே, தீய செய்திகளை பரப்பாதே, அவர்களை பற்றி குறை சொல்லாதே, அவர்களுக்காக ஜெபி. வேதம் சொல்லுகிறது பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. நியாயாதிபதிகள் 7 அதிகாரத்திலே ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். எரிகோ கட்டை யோசுவா ஜெயித்து விட்டான். துதியினாலே பாடி அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். அடுத்தபடியாக ஆயிக்கு செல்ல வேண்டும். யோசுவா ஒற்றர்களை அனுப்புகிறான். ஆயியை பார்த்து விட்டு வாருங்கள், என்ன செய்யலாம் என்று யோசிப்போம் என்று சொல்லி வேவுகாரர்கள் பார்த்து விட்டு சொன்னார்கள், அவர்கள் சிறிய ஜனங்கள், அவர்களை நாம் ஜெயித்து விடலாம் என்று சொன்ன 3000 யுத்த வீரர்களை அனுப்புகிறான் யோசுவா. ஆனால் அங்கே சென்ற பொழுது ஆயி மக்கள் அவர்களை வெட்டி 36 பேரை கொண்டு போட்டார்கள். ஜனங்கள் பயந்து ஓடி வருகிறார்கள். யோசுவா பார்க்கிறான், திகைத்து போகிறான். உடனே அவன் ஒன்றும் சொல்லவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை இப்படி சொன்னீரே, இப்படி செய்யவில்லை என்று சொல்லவில்லை. உடனே அவன் போய் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக அவனும் அவனுடைய மூப்பர்களும் தரையிலே முகங்குப்புற விழுந்து தலையிலே புழுதியை போட்டுக்கொண்டு தேவனை நோக்கி மன்றாடுகிறார்கள். தேவனுடைய வார்த்தை வந்தது, யோசுவா எழுந்திரு, இது உன்னுடைய குற்றம் அல்ல, உன்னுடைய ஜனங்கள் சாபத்தீடான் அந்த எரிகோவில் இருந்து எடுத்து ஒழித்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னான். அவன் தேவன் சொன்னபடியே சீட்டு போடுகிறான். ஆகான் என்பவன் அவன் பிடிபடுகிறான். ஆகானிடத்தில் கேட்கிறார், மகனே நீ ஏன் இந்த குற்றத்தை செய்தாய் என்று சொல்லி கேட்ட பொழுது அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். அழகிய சால்வை, ஒரு பாபிலோன் சால்வை, 200 சேக்கல் வெள்ளி, 50 சேக்கல் பொன் பாலம், இவைகளை அவன் இச்சிக்கிறான். தேவன் சொல்லுகிறார், தீட்டானவைகளை தொடாதே. அவன் எடுத்துக்கொண்டு ஒழித்து வைத்து விட்டான். தேவன் சொல்லுகிறார், சாபத்தீடானது உன்னுடைய ஜனங்கள் மத்தியில இருக்கிறபடியினாலே உன் தோல்வி உனக்கு வந்தது, பயப்படாதே, மறுபடியுமாக இப்படி செய் என்று சொன்ன பொழுது யோசுவா புறப்பட்டு போகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வீட்டிலே என்ன சாபத்தீடானது இருக்கிறது யோசித்து பாருங்கள். லஞ்ச பணம் வீட்டில் இருக்கிறதா? கோடி கோடியாய் சம்பாதிக்கிறோம், லஞ்சம் வாங்குகிறோம், லஞ்சம் வாங்க வேண்டிய சூழ்நிலை. அதிலே நீ எப்படி இருக்க வேண்டும்? எல்லாரும் லஞ்சம் வாங்கினாலும் நீ கர்த்தருடைய நாமத்திலே லஞ்சம் வாங்காதே. அவர்களுக்கு உன்னுடைய நடத்தையின் மூலம் லஞ்சம் வாங்கக்கூடாது என்பதை அவர்களுக்கு கற்பித்துக் கொடு. நீ ஒன்று பேச வேண்டாம், அவர்களுக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம், உன்னை கொண்டு போடுவார்கள். இன்று அப்படித்தான் நடக்கிறது. சத்தியமாய் வாழ முடியாது, உண்மையாய் வாழ முடியாது, உண்மையை பேச முடியாது சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். நீங்களும் அப்படித்தான் இருப்பீர்கள். அந்த பொருள்களை தூக்கி எறிந்து விடு, வேண்டாம், சிந்தித்துப்பா. உனக்கு ஏன் இக்கட்டு நாட்கள் வருகிறது, இடுக்கண் வருகிறது என்று சொல்லி எண்ணிப்பார்.
இன்னொரு நிகழ்வை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு நடக்கிறது. தாவீது பலத்த பொழுது அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, நம்முடைய ஜனங்களை, யுத்த புருஷர்களை கணக்கிட வேண்டும் என்று சொல்லி. அவனுடைய சேனாதிபதி எவ்வளவோ தடுத்து பார்க்கிறான், முடியவில்லை. அப்பொழுது அவன் போய் கணக்கெடுக்கிறான். இது தேவ சமூகத்திலே குற்றமாக எண்ணப்பட்டது. ஏனென்றால் அதற்கு தேவன் சில காரியங்களை செய்து சொல்லி இருக்கிறார், இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி. அவனுடைய பெருமை, மேட்டிமை, பலத்து போனபடியினாலே அவன் செய்தான். அப்பொழுது தீர்க்கதரிசியில் ஆண்டவர் சொல்லுகிறார், 3 காரியங்களை அவனிடத்தில் வைக்கிறேன் என்று சொல்லி. 1 7 வருஷம் பஞ்சம், 1 3 மாதங்கள் சத்துருக்கள் முன்பாக நீ பின்னாடி ஓட வேண்டும், 3 நாள் கொள்ளை நோய். அப்பொழுது தாவீது சொல்லுகிறான், ஐயோ, பெரிய இக்கட்டிலே நான் அகப்பட்டு கொண்டேன், நான் தேவனுடைய கரத்தில் விழுவேன், தேவனுடைய கரத்திலே அவரிடத்தில் இரக்கமும் மகா தயவும் உண்டு, இரக்கத்தில் பெரியவர், மனிதன் கையில் நான் விழமாட்டேன் என்று சொல்லுகிறான். நீயும் அப்படி செய்கிறாயோ? உன்னுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் துதி சொல்லாதபடி, உன் வீட்டில் இருக்கிற சௌகரியத்தை எண்ணி எண்ணி, உன்னுடைய மேன்மையை எண்ணி எண்ணி, உன்னுடைய பிள்ளைகளின் திரட்சையை எண்ணி எண்ணி, உன்னுடைய சௌகரியங்கள், உன்னுடைய மகிமையான வாழ்க்கையை கண்டு மகிமைப்பட்டு தேவனை விட்டு விலகி அவருக்கு நன்றி சொல்லாதபடி இருக்கிறாயோ? அப்படிப்பட்ட வேளைகளிலே இடுக்கண் வரும். அவனுடைய வாழ்க்கையில் வந்த பொழுது தேவனை சார்ந்திருந்தான், தப்பித்து விட்டான். இன்னொரு விசை 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்திலே பஞ்சம் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவன் என்ன என்று கேட்ட பொழுது, அவனுக்கு முன்பிருந்த சவுல் கிபியோனியரை வெட்டு வீழ்த்தியபடியினால் இந்த பஞ்சம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இக்கட்டு வருவது உலகத்தில் இயற்கைதான். இக்கட்டு வரும். அந்த நேரத்திலே நாம் எப்படி இருக்கிறோம், எப்படி நாம் செயலாற்றுகிறோம் என்பதுதான். தேவனை சார்ந்திருக்கிறோமா, எண்ணி பார்க்கிறோமா, என்ன காரியத்தினாலே இந்த இக்கட்டு நம்முடைய வாழ்க்கையில வந்தது என்று சொல்லி சிந்தித்து பாருங்கள். முன்னோர்களுடைய பாவங்களினாலும் இந்த இக்கட்டு நமக்கு வருவது உண்டு. நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்கள், அக்கிரமங்களினால் வருவது உண்டு. தேசத்தில் நடக்கிற அக்கிரமங்கள், பாவத்தினாலே நமக்கு துன்பம் வருவது உண்டு. பிரியமானவர்களே, சவுல் செய்த பாவத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பஞ்சம் வந்தது. தாவீது செய்த பலத்த ஒரு அநியாயத்தை, அந்த தேவையில்லாத ஒரு காரியத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் மாண்டு போனார்கள். நம்முடைய வீட்டிலும் அப்படித்தான். நாம் நல்லவர்களாக இருக்கலாம், முன்னோர்கள் செய்த பாவங்கள் நம்மை விடாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேவனை சார்ந்திருந்த, ஆண்டவரே, எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய பெற்றோர்கள் நாங்கள் செய்த பாவ தோஷத்தினால் வந்த காரியங்களை எங்களை விட்டு அகற்றும் என்று சொல்லி உங்களுடைய பாவங்கள், முன்னோருடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள். அப்பொழுது இந்த தோஷத்திலிருந்து விடுபடுவீர்கள், இக்கட்டிலிருந்து விடுபடுவீர்கள். இக்கட்டு நாளிலே தேவன் அரணும் கோட்டையுமாய் இருப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். இக்கட்டு வரும் நேரத்தில் எல்லாம் தேவனை சார்ந்திருப்போம். பிரியமானவர்களே, தேவனை மறுதலிக்காதபடி, தேவன் மேல் நம்பிக்கையை வைத்து, அவரையே தியானித்து, இரவும் பகலும் ஜெபித்து, நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து, பாதுகாவலுக்காக ஜெபித்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்தால் தேவன் இக்கட்டு நாளில் இருந்து நம்மை விடுவிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் தம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையே என்றுமை நோக்கி கூப்பிடுகிறோம். அப்பா, எங்களை விடுவிக்க வல்லவரே என்றுமை நோக்கி கதறுகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் இக்கட்டிலே மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், வேலை ஸ்தலத்திலே காரணமில்லாத பகையினால் இக்கட்டிலே மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். தேவையில்லாமல் தகப்பனை புறஞ்சொல்லி கொடுத்து தகப்பனை எந்த சிக்கலிலே மாட்டி வைத்திருக்கிறார்களோ அந்த சிக்கல் விடுவிக்கப்பட போகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் தம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை தகப்பனே, ஒவ்வொரு அறிந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யாருமே நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இக்கட்டிலே இருக்கிறேன் ஆண்டு என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. தன்னுடைய பிள்ளைகள் செய்கிற தேவையற்ற காரியங்களினால் தகப்பனை சொல் பேச்சையே கேட்காமல் குடித்து அலைகிற மகனை தொடுவீராக ஆண்டவரே. அதன் நிமித்தமாய் இக்கட்டிலே அகப்பட்டிருக்கிற குடும்பத்தை கர்த்தர் விடுவிப்பீராக. உம்முடைய கரம் இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும், அந்த குடும்பத்தின் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. விடுவியும் அப்பா. நன்றியோடு தம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு தம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று சொல்லி தகப்பனை இக்கட்டு நாளிலே கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கரம் அபரிமிதமாய் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும். உம்முடைய மகிமை விளங்குவதாக. தேவனுடைய பிள்ளைகள் இப்படி ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி உலகத்திற்கு கர்த்தர் காட்டி கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறேன்.
உம்முடைய கரம் கிரியை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Thank you.